இங்க ஒரு வயசான தாத்தா அவரோட பேரை அவனோட மாமா பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமா உள்ள போய் ஒரு தாலிக்கீரை எடுத்துட்டு வராரு. அவரோட பேரனை கூப்பிட்டு அந்த தாலிக்கீரை அவன் கையில கொடுத்து, எனக்குமே ரொம்ப வயசாயிருச்சு, நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், இதுக்கப்புறம் நீ தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்லி அவன் கழுத்துல தாலியை கட்ட சொல்றாரு. அந்த சின்ன பையனுமே என்னன்னு புரியாம தாத்தா சொல்றாங்களே கட்டிடுறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க எஜமான நாட்கள் அந்த தாத்தா கிட்ட வந்து எஜமானைய தாயத்து கட்டுறதுக்காக கூப்பிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தாத்தா இந்த தாயத்து கட்டுறதுனாலதான் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துறாரு. அந்த எஜமானோட ஆட்கள் விடாம அந்த தாத்தாவை கயிறு கட்டி தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த எஜமானுமே நான் கூப்பிட்டவனால வர முடியாதுன்னு சொல்லி இந்த தாத்தாவை கட்டி வச்சு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த சின்ன பையனுமே எஜமான்ட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், அவர் விடவே மாட்டேங்கிறாரு. இதனால அந்த சின்ன பையன் அவன் கையில இருக்க உண்டிக்கோல் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தாத்தாவை போய் பாக்குறான். ஆனா அவனோட தாத்தாவை பேரன் அங்க இருந்து போக சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஊரோட பெரிய எஜமா காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை குறுக்கால போட்டு அவரை வலை போட்டு பிடிச்சிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு அந்த சின்ன பையன் அவரை காப்பாத்துறதுக்காக உண்டிகோல் எடுத்து அடிக்கிறான். இதனால அந்த ராஜாமே வந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன பையனை அவரோட மாளிகைக்கு கூட்டிட்டு போறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த சின்ன பையனும் பெரிய ஆளாயி அந்த சின்ன எஜமானோட வீட்டுக்கு போய் அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க தாத்தாவை எடுத்துட்டு வந்த மாதிரியே அவனையும் தரன்னு இழுத்துட்டு வரான். அந்த பெரிய எஜமானமே அவன் கழுத்துல செருப்பு மாலையை போட்டு விட சொல்லி அவனை சுட்டு கொலை பண்ணிடுறாரு.